So good evening students. Today we will see the current affairs analysis dated from 9th to 11th September 2023. The first article related to the African Union. So recently G20 la avangala enachitaanga. So we will discuss related to this African Union பொறுத்த வரைக்கும். So 55 countries are there. So it's a union. ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் G20யில் இருந்தது ஒன்லி சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போது ஆஃப்ரிக்கன் யூனியன் இருந்திருக்கனால எல்லா கண்ட்ரிஸும் அதில் பார்ட் ஆஃப் G20 அப்படி G21 now onwards G21 will be called as. ஸோ அவங்களோட பங்களிப்பு இதில் இருக்கும். ஸோ G20 இதோட சக்ஸஸர். ஸோ இட் வாஸ் கிரியேட் ஆஃப்ரிக்கன் யூனியனை பொறுத்தவரை இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2002. So there is a successor, that is successor organization of African Unity 1963 1999 வரைக்கும் it was there. Successor of organization, that is Organization of African Unity அப்படின்ற பேரில் இருந்துச்சு. ஸோ அதை இப்போ மாற்றிட்டு தான் ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்றது 2002 இருந்து it came into existence. இதை பொறுத்த வரைக்கும் peace, stability in this area அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கன் யூனியனுக்குள்ளாடி நிறைய கூஸ் நடக்கும். ஸோ இராணுவ புரட்சிகள், அப்புறம் லைக் ட்ரைபல் ரிபெலியன் குரூப்ஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறது. எத்தோப்பியாவில் நடந்து, நைஜரில் நடந்திருக்கு, சூடானில் இருக்குது இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி, பதட்டமான பகுதி. ஸோ அதனால் இது க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ், எத்தோப்பியன் இஷ்யூஸ் எல்லாம் அவங்க சால்வ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் அவங்களால பண்ணவும் முடியலை. நைஜர், சூடான் இஷ்யூஸ் இதெல்லாம் அவங்க ஷார்ட் அவுட் பண்ண முடியல. அண்ட் தென் திஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட், தட் இஸ் ஆஃப்ரிக்கன் கான்டினென்டல் ட்ரீட்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆஃப்டர் 2021 it came into existence. 54 countries are there. They negotiated and 54 countries were joined in this free trade agreement. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குரூப்பிங் தான் அதிகமாக. ஸோ யூரோப்பியன் யூனியன் இருக்கிற மாதிரி, ஸோ தே கேன் ஆல்சோ ஹேவ் free trade, free movements of goods and services in this part. So இது important for கிட்டத்தட்ட அவங்களோட டார்கெட் வந்து 450 பில்லியனுக்கான டாலர்ஸ் ட்ரேடில் வந்து இந்த கண்ட்ரிஸுக்குள்ளே 2035 they need to improve 450 பில்லியன் டாலர்ஸுக்கான ட்ரேடாக அதை கொண்டு வரணும் அப்படின்றது. that's why it was came in news. So G20 related article we will discuss later. Okay, the next article related to the heat index. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் 70 டிகிரி செல்சியஸ் அக்கறை இருக்குது. ஸோ ஈரானோட ஓஷானிக் சைட்ஸ் ஏரியாவில், அது மட்டும் இல்லை 67 டிகிரி செல்சியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் அக்கறை இருக்குது. தட்ஸ் இட் கேம் அலார்மிங். ஸோ ஹீட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, அப்பரண்ட் டெம்பரேச்சர் த ஹியூமன்ஸ் ஃபீல், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக எடுத்துக்கோங்க, ஹாட் ஹியூமிட் ஏர் and hot dry air. The hot humid air பொறுத்த வரைக்கும் the moisture content in the air will be very high. Humidity, it is related to relative humidity. Moisture content in the air வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். Moisture holding capacity இது அதிகமாக இருக்கும். அதனால் moisture content, இப்போ மழை இருந்துச்சு இல்லைன்னா பாண்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் தென் ஓஷானிக் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மாய்ஸ்டர் அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் வென் வி கெட் ஸ்வெட், அப்போது நம்ம உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆக்ட் ஆகும்போது ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸோ ஸ்வெட்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் வந்து எடுக்க முடியாது. நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் ஆகும்போது நம்மளோட கூலிங் வந்து க்ரியேட் ஆகும், நம்ம உடம்பு வந்து கூல் ஆகும். நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட்டிங் வெளியில் போகும்போது அந்த ஹீட்டோட அந்த தாக்கம் வந்து நம்ம உடம்புல கம்மியாகும். 31 to 32 வரைக்கும் நம்மளால் ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். அதுக்கு மேலே இட் இஸ் அ கிரேட் ரிஸ்க். அப்போது ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வேர்க்கக்கூடிய தண்ணி, இப்போ ட்ரை ஏரியா எடுத்துன்னா நம்ம தண்ணியை வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். ஸ்வெட்டிங் ஆகிறது அப்படியே மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், மாய்ஸ்டர் இருக்காது. இங்கே மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியோட மாய்ஸ்டர் அதிகமாக இருக்கும் ஹியூமிட் ஏரியாவில். அப்போ அந்த ஸ்வெட்டிங்கை வந்து எடுக்க முடியாது, இது வந்து எடுக்கும். அப்போ நம்ம உடம்புலேருந்து ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக். ஸோ திஸ் ஒன் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் மோர். இது வந்து நம்ம உடம்பை பாதிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, சரியா? ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தெர் இஸ் அ ஹீட் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் இட் வாஸ் டிட்டர்மைன்ட் பை ஹியூமன்ஸ் ஹவு தே ஃபீல். அதன் அடிப்படையில் தான்
the term and the studies given by Dr. Robert Stedman அப்படின்றது 1979ல நார்மல் ஒரு 14 டிகிரி செல்சியஸ் போகும்போது டியூ பாயிண்ட், திஸ் இஸ் டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ்லேருந்து லிக்யூட் ஃபார்முக்கு ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் வந்து மாறுறதுக்கு பேர் டியூ பாயிண்ட். அண்ட் தென் கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க இந்த ஹீட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். க்ரீன் வந்து 35 டிகிரி செல்சியஸ், எல்லோ வந்து 36லேருந்து 45 டிகிரி செல்சியஸ், ஆரஞ்சு வந்து 45லேருந்து 55, ரெட் வந்து மோர் தேன் 55 டிகிரி செல்சியஸ். நான் ஹியூமனுக்கு சொன்னேன் 36.1லேருந்து 37.2%, 2 டிகிரி செல்சியஸ் இஸ் அ மோர் கம்ஃபர்டபுள் ஏரியா. ஸோ அதுக்கு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. ஸோ இட் வில் அஃபெக்ட் அப்படின்றது. அதனால தான் இந்த க்ரீன் அப்படின்ற கேட்டகரியில் 35 கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். ஹீட் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றது, ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் இண்டெக்ஸ் is very important for your examination. The next article is related to the Partnership Global Initiative. Partnership Global Initiative. Okay. Partnership Global Initiative on investors. Initiative of investors. இதை பொறுத்த வரைக்கும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனை கவுண்டர் பண்ணுறது 2021ல் இட் வாஸ் லான்ச்டு பை G7 கண்ட்ரீஸ். ஸோ G7ஆல் உருவாக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 பில்லியனுக்கான ஃபண்ட், யூஎஸ் மட்டும் 200 பில்லியன் they will fund. இது வந்து லைக் கரண்டில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ அதை உருவாக்குறதுக்காக தான் இது டார்கெட் லான்ச் பண்ணாங்க. டெவலப்பிங் நேஷன்ஸில் ரயில்வே, ஷிப் காரிடார்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரஜன் பைப்லைன்ஸ், டேட்டா கேபிள், க்ரீன் அண்ட் டிஜிட்டல் பிரிட்ஜாக இது ஆக்ட் ஆகும். லைக் ப்ராஸ்பெரிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து இல்லாமல் இருக்கிறது, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா. ஸோ இதன் மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்க நாடுகள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, அதன் மூலமாக சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனை வந்து கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜிக்காக தான் வி ஆர் மூவிங் லைக் ரினியூபிள் டிரான்சிஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட், கனெக்டிவிட்டி, த டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இஸ் மோர். அப்புறம் ஈக்விட்டபிள் அண்ட் ஈக்விட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்விட்டி, அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஈக்குவாலிட்டி கொடுக்கப்படணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆல்சோ. ஃபோர்த் வந்து குளோபல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது நாலுமே இம்பார்ட்டன்ட் டு தி பிஜிஐ. ஸோ இது எதனால் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியா இப்போ G20 மாநாடோட சைட்லைன்ஸில் தே அக்ரீட் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் யூனியன் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நாட் ரிலேட்டட் டு ஹெல்த், பட் இட் இஸ் ரிலேட்டட் டு ரயில்வே அண்ட் ஷிப்பிங் காரிடார்ஸ் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் க்ரீன் ஹைட்ரஜன், தட் இஸ் ஹைட்ரஜன் பைப்லைன்ஸ் வந்து கனெக்டிவிட்டி உருவாக்க போகிறாங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி உருவாக்க போகிறாங்க. அப்புறம் டேட்டா கேபிள்ஸ், ஹை 6G அந்த மாதிரி டேட்டா கேபிள்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் யூனியன் எக்கனாமிக் காரிடார். இப்போ G20யோட சைட்லைன்ஸில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதன் மூலமாக நம்ம ட்ரேட் கனெக்டிவிட்டியும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டியும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் கவுண்டர் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சொவேரியன் கோல்ட் பாண்ட். சொவேரியன் கோல்ட் பாண்ட். ஸோ இதோட செகண்ட் ட்ரான்ச் ஆஃப் திஸ் இயர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது 2015ல் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். சொவேரியன் கோல்ட் பாண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் it was launched in the year 2015. So in the sovereign gold bond 2015 it was launched. Gold monetization scheme. அதிகமாக ஃபிசிக்கல் கோல்டை தடுக்கிறதுக்காக. ஸோ தேர் இஸ் அ பாண்ட் வில் பி இஷ்யூட். இந்த பாண்டோட வேல்யூ வந்து ஒன்று வந்து 1 கிராம் அண்ட் மல்டிபிள்ஸ் யூ கேன் பர்ச்சேஸ். சரியா, 1 கிராம் மினிமம் வந்து 1 கிராம். இந்த 1 கிராமோட வேல்யூ இஸ் ஈக்குவலன்ட் டு தி கரண்ட் கோல்டு வேல்யூ. ஸோ அப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்படணும். ஸோ எவ்ரி ஒன் கேன் பர்ச்சேஸ், இண்டிவிஜுவல் தட் இஸ் ரெசிடென்ட், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், அண்ட் தென் ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இவங்க எல்லாமே இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் பர்சன் வந்து 1 கிராம் டு 4
கேஜி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு ட்ரஸ்ட்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரினா 5 கேஜி வரைக்கும் அப்படின்னா 20 கேஜி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் பர்சன் 4 கேஜி வரைக்கும், அண்ட் தென் அதுக்கு மேலே பண்ண முடியாது. 20 கேஜி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிமிட்டேஷன் வந்து 8 இயர்ஸ். இதோட இந்த பாண்டோட மெச்சூரிட்டி டைம் பீரியட். அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ்லேருந்து யூ கேன் விட்ரா. 5, 6, 7 நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விட்ரா பண்ணணும்னு பண்ணிக்கலாம். 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து ரிட்டர்னபிள் அண்ட் டேக்ஸபிள் ஆல்சோ. இதில் வரக்கூடிய இன்கம் இஸ் டேக்ஸபிள். சரியா? அப்புறம் தட்ஸ் ஆல். ஸோ இதோட செகண்ட் ட்ரான்ச் வந்து இந்த வருஷத்துக்கான லான்ச் பண்ண இருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூ. ஸோ நீங்கள் ட்ரான்ச் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. ஸோ அது 2வது வாட்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ விற்க போகிறாங்க இந்த பாண்ட். ஸோ இப்போது இந்த பாண்டை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் ஆக்ட் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, விட்ராவே பண்ண முடியாது. 5 இயர்ஸுக்கு மேலே தான். 5, 6, 7, 8 வந்து ஃபுல் மெச்சூரிட்டி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணவே முடியாது. 5 வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது. யூ கேன் டூ சம் ரீட்ரேடபிள் ஏதாவது பண்ணலாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? வேறு யாருக்கா கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இட் கேன் பி யூஸ் அஸ் அ கொலாட்ரல். நீங்கள் இதை வச்சு கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் பயன் பண்ணிக்கலாம், பத்திரம் மாதிரி. சரியா? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்குல்ல, இட்ஸ் அ வேல்யூ சேம். இது ஏற கோல்டு. இப்போ இன்றைக்கி 8 வருஷத்துக்கு அப்புறம் இது மெச்சூர் ஆகும்போது கோல்டுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டுக்கு என்ன இருக்கோ அன்னைக்கு இருந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு கிடையாது. இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் காசு தருவாங்க. இட்ஸ் வெரி குட் ஸ்கீம். கோல்டில் நார்மல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, யூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ் பேப்பர்னா இட்ஸ் அ பாண்ட். தென் ஆர்பிஐ வந்து இன்க்ரிமெண்டல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன்னா அதை அபாண்டன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா நமக்கு தெரியும். ஸோ லிக்விட் கேஷ் ஆர்பிஐ கிட்ட பேங்க்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு NDTL, தட் இஸ் நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி, அவங்கள்ட்ட வரக்கூடிய அமௌண்ட். இப்போ 100 crore பேங்க்குக்கிட்ட வருது அப்படின்னா இப்போ CRR வந்து 4.5% they need to maintain in ஆர்பிஐயோட பெர்மிசஸில் they need to maintain in cash, liquid cash கொடுக்கணும் எப்போவுமே. NDTL எவ்ரிடே டெய்லி பேசிஸில் மெயின்டைன் பண்ணி இப்போ 4.5 அப்படின்றப்போ 4.5 crore they need to maintain in the RBI premises. இப்போது demonetization அப்போ there is a huge surplus of money RBI பேங்க்ஸ் கிட்ட வர்றது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இந்த லிக்விடிட்டியை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இன்க்ரிமெண்டல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இப்போ அது தேவையில்லை. ஏன்னா பேங்க்ஸ் எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்க லிக்விடிட்டியில். அதனால் இது தேவையில்லை அப்படின்றதுனால இதை பேன் பண்ணிடுங்க. திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி, அவங்கள்ட்ட வரக்கூடிய சேவிங்ஸ் அதில் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு தே கேன் லெண்ட் அப் டு திஸ். இதில் இருக்குது அப்படின்னா 4.5 வந்து அவங்க வந்து ஆர்பிஐயோட பெர்மிஷன்ஸில் வைக்கணும். இனி SLR இருக்குது 18.5ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 8.5 கோடி எடுத்து தனியாக வைக்கணும். ஸோ மொத்தம் அவங்க லெண்டிங் பண்ணுறது 75 crores மட்டும்தான் லெண்டிங் பண்ண முடியும். மற்றது எல்லாமே இது வந்து பேங்க்கில் இருக்கும், இது வந்து RBI கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் பேங்க்ஸில் they can lend. This is important for your examination. Incremental CRR என்ன, CRR என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சரியா? That's all. The next article related to the Global Biofuel Alliance. ஸோ 6th article. ஸோ குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் அப்படின்ற பயோஃபியூல் அப்படின்னா பயோமாஸ். இப்போ சுகர் கேனோட மொலசஸ் அந்த கழிவுல இருந்து எத்தனால் தயாரிக்கிறோம். இந்த எத்தனாலை வந்து நம்ம பெட்ரோலில் கலக்கிறோம். இதுக்கு பேர் பயோஃபியூல். எத்தனால் பிளெண்டிங் பண்ணுற பெட்ரோல் எல்லாமே வந்து பயோஃபியூல் கிடையாது. எத்தனால நம்ம வந்து இப்போ காரோட பழைய இன்ஜின்ஸ் கூட அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 20க்கு மேலே போகும்போது காரோட இன்ஜினே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ அது வந்து பயோஃபியூல், ஃபுல்லாக பயோஃபியூலில் வருது. அது மாதிரி பயோடீசல் க்ரியேட் பண்ணுறோம். வேஸ்ட்டான எண்ணெய்களை கடையிலேருந்து அவங்க பொரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய்களை வாங்கி திருப்பி யூஸ் பண்ணுறது தடுக்கிறதுக்காக அதை பயோடீசலாக மாற்றி இன்றைக்கி சென்னையிலலாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பயோஃபியூல்ஸ். அது மாதிரி கழிவுலேருந்து அனிமல்ஸோட வேஸ்ட்டு, அது மாதிரி அது மாதிரி பயோ வேஸ்ட், இதுலேருந்தெல்லாம் லைக் பயோமாஸ், விறகுகள்லேருந்து, மரம் வேஸ்ட்லேருந்து, இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஃபியூல்ஸுக்கு பேர் பயோஃபியூல்ஸ்னு பேர். ஸோ அதை
அதிகப்படுத்துறதுக்காக யுஎஸ், இந்தியா, பிரேசில் இவங்க வந்து இந்த வருஷத்தில் ஃபெப்ரில் அதை முடிவெடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 19 கண்ட்ரிஸ் அதில் சேர்றாங்க. அண்ட் தென் 10 குளோபல் பாடிஸ் வந்து அதில் சேர இருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூ. ஸோ அந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க G20 மாநாட்டில். த டிக்ளரேஷனில் இட்ஸ் அ பார்ட். G20யோட டிக்ளரேஷனில் இட்ஸ் அ பார்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நீங்கள் இதில் பயோஃபியல்னா என்னென்னு படிச்சுக்கோங்க, இப்போ நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை படிச்சுக்கோங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பயோஃபியல்ஸ் வந்து பயோடீசல் பயன்படுத்துகிறோம், பிளெண்டிங் பண்ணுறோம். எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு பேர். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கக்கூடிய பெட்ரோல், கடையிலனா பெட்ரோல் பம்ப்ஸில் கிடைக்கக்கூடிய பெட்ரோல்ஸில் வந்து 10% பிளெண்டட் பெட்ரோல் இருக்குது. E20ன்னு போட்டிருப்பாங்க, E10ன்னு போட்டுருவாங்க. E20 இருந்துச்சுன்னா 20% பிளெண்டட் பெட்ரோல், E20ன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா எத்தனால் 20% பிளெண்டட் பெட்ரோல், அப்படின்னா ஆடட் கலந்த பெட்ரோல். சரியா? ஸோ அது வந்து இனி 2025குள்ளாடி வி நீட் டு கம்ப்ளீட் 20% பிளெண்டிங். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி இந்தியாவோட ரிசர்வ் வாட்டர் ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து நார்மலாக இல்லாத அளவில் கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வறட்சி இப்போ வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் 120 வருஷம் வரைக்கும் வறட்சியே இல்லை, அந்த மாதிரி டிஃபிஷியன்சி இல்லை. ஃபஸ்ட் டைம் இட் ஹேப்பன். 255 மில்லிமீட்டரான ரெயின்ஃபால்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும். இந்த வாட்டி 165 சம்திங் தான் இருக்குது. 36% டிஃபிஷியன்சி. அதனால் தண்ணியோட அளவு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்னினோ. ஸோ எல்னினோவை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனோட அந்த விண்ட் மூமெண்ட்டை வந்து பிளாக் பண்ணும். நம்ம லைக் யூ பீப்புள் நோ ஹியர், ஸோ ஐ வில் ட்ரா ஹியர். ஸோ இது ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கோங்க, இது சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட பகுதியில் சவுத் வெஸ்ட் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட்வின்ஸ் அடிக்கும். இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட்வின்ஸ் தான் இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனாக வரும். ஸோ இப்போது ஹியர் இட் இஸ் இந்தியா, அசிம் ஹியர் இட் இஸ் இந்தியா. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட்வின்ஸ் தான் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனாக வரும். ஸோ மவுண்டன்ஸில் இதாகி உங்களுக்கு ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். இப்போ எல்னினோ அக்கர் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து வார்ம் வாட்டர் எல்லாமே இந்த பக்கம் வருது அப்படின்னா அப்வெல்லிங் ஆஃப் கோல்ட் வாட்டர். ஸோ இங்கே கோல்டு வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்வெல் ஆகும்போது யூ வில் கெட் மோர் நியூட்ரியன்ஸ் ஹியர். அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வந்து வார்ம் வாட்டர் இருக்கும், இங்கே ரெயின்ஃபால் இருக்கும், இந்த பக்கம் ரெயின்ஃபால் இருக்காது. சவுத் அமெரிக்கன் ஏரியாவில் ரெயின்ஃபால் இருக்காது. அதே இது எல்னினோ பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர், இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட்வின்ஸ் வந்து ரொம்ப வீக்கனிங் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது, இந்த விண்ட் இருக்காது, விண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இங்கே வர, ஸோ இந்த ஏரியா வந்து வார்ம் ஆகி இங்கே ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். இங்கே சவுத் ஈஸ்ட் ட்ரேட்வின்ஸ் வீக்கனிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்காது, அதனால் ரெயின்ஃபால் கம்மி. ஸோ தேர் இஸ் அ ஃபினாமின் கால்ட் அஸ் ஐஓடினா இந்தியன் ஓஷன் டைபோல். அப்படின்னா அரேபியன் சி வந்து ஹீட்டாக இருக்கும். தட் இஸ் ஐஓடியில் பாசிட்டிவ் ஐஓடி இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அரேபியன் சி வந்து ஹீட் ஆகி இங்கே கோல்டாக இருக்கும். தென் ஆல்சோ யூ வில் கெட் மோர் ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா. ஸோ இந்தியன் ஓஷன் டைஃபோல் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனாலும் பெரிய அளவில் மழை இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் ரிலேட்டட் டு தி பாரதிய நய சன்ஹிதா. தட் இஸ் அ நியூ லா இன்ட்ரடியூஸ். அப்படின்னா செக்ஷன் 69 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களை வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இல்லைனா ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள கைவிடுறது, ப்ரமோஷன் கொடுக்குறோம் வேலையில் இல்லைனா ஏதாச்சும் பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி பெண்களை வந்து லைக் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது இட்ஸ் அ ராங் அப்படின்றது இது வரைக்கும் கிரிமினல் ஆக்ட் படி தண்டனை, இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ தேட்ஸ் ஆல். தென் அபவுட் G20 டிக்ளரேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். G20 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் டேட்டை நான் சொல்லிடுறேன். We have seen in 2nd செப்டம்பர்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கிளில் போய் பாருங்கள், இல்லைன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். G20 பொறுத்தவரை 1999 இட் வாஸ் கிரியேட்டட் அஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். இந்த ஏஷியன் கிரைசிஸ்க்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்புறம் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மட்டுமே மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2008 ரெசஷன் வந்ததுக்கு பிறகு த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் நீட் டு மீட் அப்படின்ற டிசைட் பண்ணி 2008 வி ஸ்டார்டட் மீட்டிங் அஸ் அ
20 country, that is 19 plus European Union. இப்போ வந்து 21 மாறி இருக்கு. That is important for your examination. Then இதில் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நோ செக்ரட்டரி, இதுக்குன்னு ப்ராப்பராக செக்ரட்டரியேட் கிடையாது. லைக் பிரசிடென்சி வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் இருக்கும். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரேசிலுக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி மீட்டிங் கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ பிரேசிலுக்கு அடுத்த வருஷம் பிரேசிலில் நடக்க இருக்குது இந்த மீட்டிங். ஸோ அதுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி தட் இஸ் அ ட்ரோக்கியா அப்படின்னா இன்கமிங் பிரசிடென்ட், புதிய பிரசிடென்ட், புதுசாக வரக்கூடிய. இப்போ பிரேசில், இந்தியா அண்ட் இந்தோனேஷியா முன்னாடி இருந்தது. இப்போது இந்தியா, பிரேசில், அப்புறம் அப்கமிங் இனி அடுத்து எது வருதோ அது இருக்கும். சரியா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த இது அந்த குரூப்பிங் பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ட்ரோக்கியா எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவில் நடக்கும்போது ட்ரோக்கியா மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இந்தோனேஷியா லாஸ்ட் இயர் நடந்து, இந்த வருஷம் நடக்கிறது இந்தியா, அந்த நெக்ஸ்ட் இயர் நடக்கிற பிரேசில் இருந்தாங்க. இனி பிரேசிலில் நடக்கும்போது பிரேசிலுக்கு அடுத்து எங்கே நடக்கிறதோ அந்த மெம்பர் வருவாங்க. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த மீட்டிங், இந்த ட்ரோக்கியா மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ தே வில் ஹெல்ப் டு host the meeting. அதான் அதோட மெயின் இது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் தேர் இஸ் அ ஃபினான்ஸ் ட்ராக். இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்புறம் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் வந்து கலந்துப்பாங்க. ஷெர்பா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட ஷெர்பாவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அமிதாப் காந்த் அப்படின்றவர் முன்னாடி நிதி ஆயோகோட சிஇஓ இருந்த பர்சன் தான் இப்போ ஷெர்பாவாக இருக்குது. அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ். இந்த வருஷம் G20யோட மாநாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அப்கமிங் எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் போனாலுமே G20யை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டடி இட் வெல். இந்த வருஷம் நடந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன், ஏன்னா சைனாவோட பிரசிடென்ட் வரல, ரஷ்யாவோட பிரசிடென்ட் வரல அப்படின்றப்ப டிக்ளரேஷன் எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் டிக்ளரேஷனை நடத்தி காமிச்சிருக்கோம் அப்படின்றது இட்ஸ் அன் அப்ரிஷியபிள் திங் தான். ஸோ அதில் என்னென்ன டிக்ளரேஷனில் வந்திருக்குன்னா காம்பேக்ட் டெரரிசத்துக்கான விஷயங்களை பேசியிருக்காங்க. நியூக்ளியர் வந்து டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணணும். ஸோ நியூக்ளியர் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆகக்கூடாது. ஃபினான்ஷியல் ஆக்டிங் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இன்னும் காம்பேட்டிங் டெரரிசம் அண்ட் மணி லாண்ட்ரிங் அதுக்கு வந்து உத்வேகமாக செயல்படணும். சஸ்டைனபிள் க்ரோத், கிளைமேட் ஆக்ஷன், எனர்ஜி டிரான்சிஷன், மல்டி டெவலப்மெண்ட், மல்டிலேட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணுறது, அதோட ஃபண்டிங் கேட்டகரி, அது மாதிரி குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் நான் சொன்னது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி இந்தியா, சென்ட்ரல் மிடில் ஈஸ்ட், அப்புறம் யூரோப்பியன் யூனியனோட எக்கனாமிக் காரிடார், இதை பற்றியெல்லாம் இங்கே டிஸ்கஷன் நடந்து டெல்லி டிக்ளரேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணி முடிச்சிருவோம் கன்சர்ன்ஸ், குளோபல் கன்சர்ன்ஸில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். இன் அப்கமிங் டிஸ்கஷன்ஸ் எடிட்டோரியல் பேஜில் வரக்கூடிய டிபேட்ஸ் எல்லாமே வி வில் கிளப். ஸோ இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வி வில் club into the next upcoming videos. So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the ASEAN, consider the following statements. Statement number 1, Indonesia, Myanmar, Philippines are among the founding members of ASEAN. Statement number 2, 8th August as observed as the 8th of the August as observed as the ASEAN Day. Then third one, the Asian Summit is the highest decision making body and the summit is held once every year. How many of the statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only 2 statements are correct, C, all the 3 statements are correct, D, none of the above statements are correct. The next question, consider the following statements. Global Multidimensional Poverty Index. Statement number 1, Global Multidimensional Poverty Index report of 2023 was released by United Nations Development Program and Oxford Poverty Human Development Initiative. Statement number 2, according to this report, the incidence of the Multidimensional Poverty Index increased from 2015-16 to 2019-21. Statement number 3, the Multidimensional Poverty Estimates Act as a substitute for National Sample Survey, consumption based poverty ratios. How many of the statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only 2 statements are correct, C, all the 3 statements are correct, D, none of the above statements are correct. Okay, third question, consider the following statements about the battery energy storage system scheme. Statement number 1, it provides financial support of up to 60% capital cost as a budget support in the viability gap funding. Statement number 2, viability gap funding is for this scheme will be borne by அப்படின்னா அந்த பொறுப்பை ஏற்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்,
owned by the central governments. Choose the correct answer. Correct statements from the above. Options are A only, 1 only, B 2 only, C both, D neither. Next, fourth question. So, Justice Amit Brai Committee, which was recently seen in news, related to which of the following? A. Prison reforms. B. Criminal justice system. C. Police reforms. D. Election reforms. Next question. Consider the following statement with respect to the teachers training in India. Statement number 1, Malviya mission focus on various themes identified for the course curriculum content for capacity building of the faculty members at the elementary stage. Statement number 2, Nishita aims to build competencies among the faculty members at the higher educational institution. Choose the correct answer. Options are A only 1 only, B 2 only, C both, D neither. Okay. So previous day answers. Question number 1, Malviya mission answer is a teacher's training. Question number 2, treasury bills. B answer. Next, battery energy storage scheme. B answer. Too early. Next, fourth question answer is B. 2, 3 and 4 only. Next, fifth question answer is B. The mains answer rating questions for today. Statement question number 1, with the global task of G20 presidency turns towards India's table, discuss India's role as a leader of global south. So statement question number 2, what does the constitution speak about the union, that is India and its territories? So that's all about the current affairs MCQ. Thanks a lot for joining with us.